அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தோம். ஏழை எளிய மக்கள் எங்கு அதிகமாக வசிக்கின்றார்களோ அந்த பகுதியை தேர்வு செய்து அந்த பகுதியில் அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்து அங்கே ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளரை நியமித்து அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். அதுவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ரத்து செய்த அரசாங்கம் தான் இந்த விடியா திமுக அரசாங்கம் என்பதை நினைவு கூற கடமைப்பட்டுகின்றேன். அதே போல இன்றைய தினம் கூட்டுக்குடி திட்டம், திருப்பூருக்கு கூட்டுக்குடி திட்டம், கோவைக்கு குடிநீர் திட்டம், அவனவாசிக்கு கூட்டுக்குடி திட்டம், அத்தனை கூட்டுக்குடி திட்டங்களையும் திட்டம் போட்டு நிறைவேற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாம் கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி திறக்க இருக்கிறார். மேட்டுப்பாளையம் திருப்பூர் 4வது கூட்டுக்குடி திட்டம் 1386 கோடி மதிப்பீட்டில் கொண்டு வந்தோம். சீர்மிகு நகர திட்டம், அந்த திட்டத்தையும் திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 10ஆம் தேதி திறக்க இருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 2 வருடம் 8 மாத காலம் ஆகிறது. இந்த 2 வருடம் 8 மாத காலத்தில் என்ன திட்டத்தை நிறைவேற்றிக்கா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை தான் ஸ்டிக்கர் ஒட்டி அவள் திறந்து வைக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வேறு எந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். ஒரு திட்டமாவது திருப்பூர் மாவட்டத்துக்கு கொண்டு வந்தீங்களா, இல்லது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு கொண்டு வந்தீங்களா, அல்லது நீலகிரி மாவட்டத்துக்கு கொண்டு வந்தீங்களா? எதுவுமே கொண்டு வரவில்லை. இன்றைக்கு இந்த 3 மாவட்டத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பணி அனைத்தும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இன்னைக்கு கோவை மாநகரத்தை பாருங்க, எங்க பார்த்தாலும் பாலம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம். அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பாலங்களை இன்றைய முதலமைச்சர் திறந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். இதுதான் அந்த திராவிட மாடல் ஆட்சி. அதே போல நீலகிரி மாவட்டம் மலை பிரதேசம், அங்கு நோய்வாய்ப்பட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வர வேணும். அந்த நிலையை மாற்றி அந்த பகுதி மக்கள் பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பகுதியில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று சொன்னார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று நீலகிரி மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு மருத்துவமனையை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அங்க இருக்கின்ற மலைவாழ் மக்களுக்கு அங்கே உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்ததும் அதிமுக அரசாங்கம்.